பிரைஸ் லார்ட். நம்முடைய வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப அவசியம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பணமே நம்முடைய வாழ்க்கையாய் மாறிடுச்சா அப்படின்ற குறித்தும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஓடி உழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி உழைக்கிறீங்கன்னு கேட்டால், இல்லைங்க, எனக்கு கிடைக்காத சலுகைகளும் வாய்ப்புகளும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும். ஒரு வேளை எனக்கு நல்ல வசதி இருந்துச்சுன்னா நான் நல்லா படித்து நான் நல்லா ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருப்பேனே. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய எதிர்காலத்தை கட்டுவதற்காக ஓடி உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள நினச்சா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். ஆனால் அதற்கு மாறாய் இன்னொரு கூட்டமும் உண்டு. அவங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஐயோ கடைசி காலத்தில் நம்மளுக்கு யாரையும் நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளும் நம்ப மாட்டாங்க, தன்னுடைய சொந்த பந்தங்களையும் நம்ப மாட்டாங்க. தனக்கு வேணுன்ற காசுக்கு தனக்கு வேணுன்ற விஷயத்துக்கு கூட அந்த பணத்தை செலவு பண்ணாமல், ஏன் சேர்க்குறோம் எதுக்கு சேர்க்குறோன்னே தெரியாமல் இருக்கிற எல்லா குறுக்கு வழியிலையும் அந்த பணத்தை எப்படியாவது நான் சேர்த்து பெரிய ஆள் ஆகிடணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பூமியில் வாழ்கிறவங்களும் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவங்க எதுக்குங்க இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டால், எங்கள் கடைசி காலத்தில் நம்ம பசங்களாம் நம்மளை கவனிக்காமல் விட்ருவாங்க, அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், நம்மளை யார் பார்த்துப்பானுவாங்க. இப்படி பயப்படுற இப்படி நம்பிக்கையோடு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கக்கூடாது, தனக்கு வேணும்னு சொல்லி வாழ்கிறவங்களுக்கு அவங்க எதை ஆசைப்படுறாங்களோ எதை நம்புகிறாங்களோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு சேரும். இதுதான் வேதத்தில் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ உண்மையாகவே ஒரு துன்மார்க்கன் தானும் வாழாமல் தன்னுடைய சொந்தங்களுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ கூட வாழ்வதற்கு எதையும் செய்யறதுக்கு மனசு இல்லாமல் தன்னுடைய பேருக்கும் புகழுக்கும் பாதுகாப்புக்காக மட்டும் ஒரு மனுஷன் பணத்தை சேர்க்கறதுக்கு வாழ்கிறான்னு சொன்னால், கண்டிப்பாக அவன்கிட்ட பணம் ரொம்ப தாராளமாக இருக்கும். அவனால் கடைசி காலத்தில் அவர் பயந்த மாதிரியே அவரை விசாரிக்கிறதுக்கும் அவங்கள அரவணைக்கிறதுக்கும் யாருமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் ஒருத்தர் உண்மையாகவே நல்ல நோக்கத்தோடு கூட நீதிமான் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக சொல்லலாம். யார் ஒருத்தர் கடவுளுடைய வார்த்தைக்கு அவருடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்பட்டு ஒழுக்கமாய் நல்ல வழியில் நல்ல நோக்கத்தோடு கூட வாழ்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கப்படலாம். அப்போ நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய சிந்தனை என்னவா இருக்குன்றதை நம்ம நிச்சயமாய் ஆராய்ந்து நம்ம நீதிமானாய் இருக்கிறோமா துன்மார்க்கராய் இருக்கிறோமான்றதை நம்ம சிந்தித்து நீதிமானாய் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். Thank you and God bless you.